இங்க இவங்க தோட்டத்துல கிணறு வெட்டுறதுக்காக கடப்பாரி வச்சு குழி தோண்டிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு பொருளை போட்டு அந்த கடப்பாரை மேல வரவும் ஆரம்பத்துல அது வெறும் கல்லுன்னு தான் நினைச்சிருப்பாங்க. ஆனா திரும்ப திரும்ப அதே மாதிரி நடக்கும்போது அது எந்த மாதிரியான பொருளா இருக்குன்னு பாக்குறதுக்காக எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தோண்டி பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு சிலை கிடைச்சிருக்கும். அந்த சிலையை மொத்தமா வெளியெடுத்து பார்க்கும்போது அது ஒரு தங்கத்தாலான சிலைன்னு தெரிய வருது. இந்த விஷயம் அந்த ஊர்ல இருக்க பணக்காரங்களுக்கு தெரிய வர உண்மையாலுமே தங்கத்தாலான சிலையான கண்டுபிடிக்கிறதுக்காக ஒருத்தர் கூட்டிட்டு வந்து செக் பண்ணி பார்க்கும்போது உண்மையாலுமே ஒரு தங்கத்தாலான சிலைன்னு தெரிய வருது. இதனால அந்த சிலையை வாங்குறதுக்காக ஒருத்தரும் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல போட்டி போட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அந்த சிலை எப்படி இந்த ஊருக்கு வந்திருக்குன்னா மேல் லோகத்தை சேர்ந்த ஒரு தேவதை பூமிக்கு வந்து ஒரு மனுஷனை காதலிச்சு அவனையே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இருக்கும். இந்த விஷயம் மேல் லோகத்தில் இருக்க நாரதருக்கு தெரிய வர அவர் மீது தேவதை கிட்ட இந்த விஷயத்தை பத்தி கேட்கும்போது அவளுமே ஆமான்னு சொல்லிட்டு போயிருப்பா. இதுக்கப்புறம் இந்த விஷயம் நாரதர் மூலியமா அந்த தேவதையோட அப்பா அம்மாவுக்குமே தெரிய வருது. என்னதான் இவளோட அம்மா எதுவுமே சொல்லினாலும் இவளோட அப்பா தான் இந்த விஷயத்துக்கு ஒத்துக்காம நீ ஒரு மேல்லோக பொண்ணு உனக்கு எப்படி ஒரு மனுஷனை கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்னு சொல்லி ஒத்துக்க மாட்டேறாரு. ஆனா அந்த தேவலோக பொண்ணு பிடிவாதமா நான் அந்த மனுஷனோட தான் வாழ போறேன்னு சொல்லவும் இதனால கோவப்பட்ட இவளோட அப்பா இவளுக்கு ஒரு சாபத்தை கொடுத்து தலையா மாத்தி இந்த பூமிக்குமே அனுப்பி வச்சிருப்பாரு. அந்த மேலோக பொண்ணோட சிலை தான் அந்த ஊர்லயுமே வந்து விழுந்திருக்கும். அந்த சிலை தான் இப்ப இவங்களுக்குமே கிடைச்சிருக்கு.